மனிதனாய் பிறக்கும்படி அனுப்பினார். இப்படி அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்த இயேசு பாவத்திலும் சாபத்திலும் இருந்த மனிதர்களை பாவங்களை நீக்கி சாபங்களை போக்கி எல்லாருக்கும் பாவ மன்னிப்பின் ஒரு நிச்சயத்தை கொடுத்து இப்படியாய் மனுகுலத்தை மீட்டார். அப்படி மீட்ட இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பாவங்களை நீங்கி கழுவப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி கழுவும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா மனிதர்கள் செய்த பாவங்களையும் அநியாய அக்கிரமங்களை நீக்கி அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இப்படி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுதான் உலக இரட்சகர், இயேசுதான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று விசுவாசித்து அவரை தன்னுடைய சொந்த இரட்சகரால் ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். அதற்கு முன்பதாக அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். பிரியமானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி சிலுவையிலே நமக்காக ஜீவன் கொடுத்த அந்த இயேசுவின் அன்பு அவர் இலவசமாய் கொடுக்கிறார். அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு நாம் எந்த காணிக்கையோ எந்த பலியையோ எந்த காசு பணத்தையோ கொடுக்க வேண்டுவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இருதயத்திலே இருந்து கூப்பிட்டா போதும். ஒரு மனுஷன் தன் செய்த பாவத்தை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இந்த பாவம் செய்துட்டேன் இயேசுவே, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கூப்பிடும்போது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்டு அந்த மனிதனை மன்னிக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு இலவசமாய் நம் தேசம் எங்கிலும் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்.